மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த அவையில் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வர விரும்புகின்றேன். அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி தற்போது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை என்ற எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்கள்ல விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஏழை எளிய நடுத்தர வர்க்க பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக இருக்கின்றார்கள். குறிப்பா இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு விற்பனையானது, இன்னைக்கு 75 ரூபாய். மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40 ரூபாய், இன்றைக்கு கிலோ 80 ரூபாய். மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150 ரூபாய், இன்றைக்கு கிலோ 180 ரூபாய். மே மாதம் 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு 1 கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த விலையேற்றத்தை பார்த்து மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. மளிகை கடை பக்கம் போறதையே குறைச்சிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் இதை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2007ஆம் ஆண்டு தேசிய அளவில் கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சிறப்பு பொது விநியோக திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக பருப்பு, எண்ணெய், ரவா, மைதா உள்ளிட்ட பொருட்களை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு அன்றைக்கு மக்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டும் இல்ல, கடுகு, சீரகம், வெந்தயம் உள்ளிட்ட 10 மளிகை பொருட்களை 50 ரூபாய்க்கு வழங்கினார்கள். கலைஞர் அவர்கள் 2007 தொடங்கி வைத்த அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்போது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது அரிசி விலை 1 கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்கிது. மிளகாய் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்தது தேர்தலுக்கு முன்பு. இந்த ஆட்சி வந்த பிறகு தற்போது விலை 300 ரூபாய்க்கு விற்கிது. வெல்லம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 75 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல புளி 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இப்போ வறட்சி நிலவி கொண்டிருக்கின்றது. ஆந்திராவிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்கும், அங்கேயும் வறட்சி இருக்கின்ற காரணத்தில் அங்கே வருகின்ற அரிசியுடைய வரவும் குறைஞ்சு போச்சு. அரசாங்கம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். சுருக்கமா உறுப்பினர்கள் கவனத்தை ஈர்த்துட்டு உட்காரணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் உபயோகம் செய்யக்கூடிய அந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான விலைவாசி, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைவாசி சமீப காலமாக 30 மடங்கிலிருந்து 30% 40% வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரிசி, பருப்பு, வெங்காயம், புளி போன்றவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு பொருள் இல்லைனா கூட இன்னொரு பொருள், இப்ப புளினா ரசம் மட்டுமே வச்சு கூட சாப்பிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
இது கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட போது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் உணவு துறையின் மூலமாகவும் வெளிமாநிலங்களிலிருந்து அதை பெறப்பட்டு மலிவு விலையில் ரேஷன் கடையின் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த அரசு எப்படி கடந்த காலங்களில் பொங்கலுக்கெல்லாம் சுருக்கமா மாண்பு உறுப்பினர் பொங்கல் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க. பொங்கலுக்கெல்லாம் தொகுப்பு வழங்குவது போல இன்றைக்கு இந்த விலைவாசி சரியாகின்ற வரை பிற மாநிலங்களிலிருந்து அதை கொள்முதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புகளாக வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா பெரிஷபிள் கூட்ஸ் பட முடியாது. நான் பெரிஷபிள் கூட்ஸ் பருப்பு எல்லாம் பதுக்குறாங்க. அதை பதுக்கக்கூடிய சூழ்நிலையும் அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முனைவர் தாரகை கத்பட் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக ஏறிவிட்டாலும் இன்றைக்கு நம்மளுடைய அரசாங்கம் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து இருப்பது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். இந்த முன்னால நம்ம ஒவ்வொரு பண்டிகை, அதாவது பொங்கல் இப்படிப்பட்ட டைம்ல தொகுப்பா அந்த கிராசரி திங்ஸ் எல்லாம் கொடுக்கற மாதிரி மந்த்லி இந்த கிராசரி திங்ஸ் எல்லாத்தையுமே ரேஷன் ஷாப் வழியா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கான அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை, காய்கறிகள் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கரும்பு 30 லட்சம் டன் எத்தினாலுக்கு அனுப்பப்படுவதால் இன்றைக்கு சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோ சர்க்கரை 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல எரிவாயு விலை உயர்ந்திருப்பதால் சாதாரண டீ கடைகளில், தெருவோர கடைகளில் கூட 10 ரூபாய் விற்ற டீ இன்றைக்கு 15 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல பொன்னி அரிசி 65 ரூபாய்ந்து 80 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. உளுந்தம்பருப்பு 120 ரூபாய்ந்து 150 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. கடலை பருப்பு 80 ரூபாய்ந்து 100 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. தனியா 160 ரூபாய்ந்து 250 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. ஆகவே அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் நம்முடைய அரசு பொது விநியோக முறையின் சார்பாக வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி, அதே போல தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால் பொதுமக்களுக்கு எளிதாக குறைந்த விலையிலே பொது விநியோக முறையின் சார்பாக நம்முடைய அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் என்பது வெளி மார்க்கெட்டிலே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை நம்முடைய அரசாங்கம் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்கின்ற நேரத்திலே இது போன்ற பொருட்களை எல்லாம் பதுக்கி வைப்பதும், பொருட்களுடைய விலை என்பது சாதாரணமாக உயர்வதும் இயல்பு. எனவே தமிழகத்திலே அப்படிப்பட்ட பதுக்கி வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அது தடுக்கப்பட வேண்டும். இன்னொரு புறத்திலே இன்றைக்கு பொதுமக்கள் அத்தியாவசியமாக பயன்படுத்துகின்ற, சாதாரணப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற அரிசி, சீனை போன்ற பொருட்கள் ரேஷன் கடையிலே இன்றைக்கு வழங்கினாலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை ரேஷன் கடை மூலமாக நிச்சயமாக வழங்கினால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் என்பது, சாதாரணப்பட்ட மக்கள் என்பது நல்ல முறையிலே வாழ முடியும் என்ற முறையிலே அதை அந்த அரசு என்பது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கவனத்தில் இருக்கின்றேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, இங்கே குறிப்பிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்குமே தெரியும் விலைவாசி எதனால் நடந்திருக்குன்னு. ஈரான் போராலயம் நம்ம பெட்ரோல், டீசல்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கிற நாடு தான் இந்த விலை எல்லாத்துலேயும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த சர்க்கரை சொல்லணும், அரிசி சொல்லணும்னா சர்க்கரையில் நம்ம மாநிலத்தில் மட்டுமல்ல 45 ரூபா இருந்தது 47 ரூபாய் இருக்குது. மகாராஷ்டிரா, கேரளா அதிக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிராவில் கம்பேர் பண்ணால் கூட இன்றைக்கி 2 ரூபா 7 ரூபாய் இருக்குது. இந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லா இடங்களும் உயருது. இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி, நம்ம சட்டமன்ற சொன்ன மாதிரி ஒரு டீ கடைக்கு போனால் டீ விலை இருக்குது. எல்லாமே இந்த கமாடிட்டியோட ப்ரைஸ், நம்ம பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருந்தால் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டியில் இந்த அரசில் வாராவாரம் தினந்தோறும் பிரைஸ் மாறி கிட்டத்தட்ட 41 பொருள்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம்.
இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி அதை ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும், சர்க்கரை பொருட்கள், எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளையும் மானிட்டர் பண்ணுறோம். இது இந்த அமைச்சரவையில் எங்கெல்லாம் இந்த விலை உயர்வு அதிகமாக இருக்கோ அந்த பொருளெல்லாம் கண்டறிந்து அதை போன காலங்களில் இன்னும் நடைமுறைப்படுத்தினோமோ அந்த சிஸ்டம் பிரகாரம் மக்களுக்கு எளிய வகையில் சென்று சேர வேண்டும், தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது பெரும் முனைப்பாகவும் சீரியஸாக ஒர்க் பண்ணோம். இது கூட வெங்காய விலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், முதலமைச்சர் மீட்டிங் போட ஈவினிங் போட்டிருந்தோம். இந்த ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டியில் வாரம் லிஸ்ட்டை வாங்கி எந்த பொருளெல்லாம் விலை அதிகமாக இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த பண்டிகை காலங்களில் விலை அதிகமாக இருக்கா, இல்லை டீசல் விலைகளை போடுறதுனால விலை அதிகமாக இருக்கா, விளைச்சல் குறைபாடு அதிகமாக, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடங்களில் இப்போ வெங்காயம் விலை அதிகமாக இருக்குங்கிறது 35 ரூபா 50 ரூபா வந்திருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடுலாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் தலைமை கமிட்டியில் மீட்டிங் போட்டிருக்கோம். வருங்காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். ரேஷன் கடைகள் மூலமாக மட்டுமல்ல, ரேஷன் கடை சொன்னாங்க, ரேஷன் கடைகள் மட்டுமல்ல, இந்த அங்கன்வாடி நம்ம பசுமை கடைகள்லாம் இருக்குது, கடைகள் மூலமாகவும் போன ஆட்சி காலம் பண்ணியிருக்காங்க. அதே சிஸ்டம் இந்த மக்களுக்காக வேலை செய்யும், மக்களுக்காக பணியாற்றும் இந்த அரசு தலைமையிலான அமைச்சர்கள் கண்டிப்பாக எந்த விதமான விலை தட்டுப்பாடு அதிகமாக இருந்தாலும், பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வெகு விரைவில் கண்டிப்பாக எடுத்துக் கொடுப்போங்கிறத நமக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.